ஹலோ காய்ஸ், இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நம்ம ஊருக்கு கிளம்பிட்டேன், அதாவது சங்கரன் கோவிலுக்கு கிளம்பிட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம், லீவு எல்லாமே இருந்தது. சரி ஓகே கிளம்பிடலான்னு கிளம்பிட்டு நான் லைட்டாக ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம ஊர் சைட் பார்க்கல, ஐயோ அதோட சந்தோஷமே தனி தான். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து தூங்கிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக எந்திக்கணும், ஏன்னா இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியிருக்கேன் இல்லையா, அதனால் எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் கூடயே வந்து என்னோடய யாழுமா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அதாவது யாழன், எங்கள் அண்ணன் பையன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் கூட தான் நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவன் கூட காலையில் எழுந்திரிச்சதுமே அவனை கிஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அவனை ஹாய் பாய் சொல்ல வச்சுட்டு அப்புறம் நான் என்னோடய காலை கடன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையில் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பும் கருவாடு வச்சுருந்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸில் நல்ல பேர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்பா வந்து மாம்பழம் கட் பண்ணி கொண்டு வந்தாங்க ஆஃப்டர்நூன் போல், அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா சாங் கேட்டுக்கிட்டே நல்லா என்னோடய வேலை போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மத்தியானமும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அம்மா வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆம்லேட் போட்டிருந்தாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டே கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு வேலையுமே ரொம்ப கவனமாக பண்ணணும்னு நினப்பேன். ஸோ அதே மாதிரி நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மதித்து நான் வந்து என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அதையும் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா வடையும் பஜ்ஜியும் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஷட் டவுன் பண்ணிட்டு வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த குட்டி பாய் இருக்கிறதுனால வீடெல்லாம் அங்கங்கே தாளை கிழிச்சு போட்டு அவனை புக்கெல்லாம் கிழிச்சு போட்டு எல்லாத்தையும் அங்கங்கே போட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையும் நீட்டாக ஒதுங்க வச்சுட்டு இடையில அப்பாவும் அண்ணனும் அட்ராசிட்டிஸ் பார்த்துருப்பீங்க, அவங்க 2 பேரும் கெட் ரெடி வித் மீ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் எடுத்த வீடியோவில் எல்லாத்தையும் அடுப்படியில் உள்ள எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்கை வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக முடித்தேன் அன்றைக்கி நாளை. இதுக்கு மேலே என்னால் துடைக்க முடியல. சரி ஓகே நாளைக்கு வீடை துடைச்சிக்கலாம், மாப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு டே கண்டினியூ பண்ணுறேன். அன்டில் தென் பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணி